சென்னை பனகல் மாளிகையை முற்றுகையிட்டு ஓட்சா கூட்டமைப்பினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓட்சா கூட்டமைப்பின் ஊக்குநர்கள் அணி சார்பில் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த முற்றுகை போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டனர். முன்னதாக இந்த முற்றுகை போராட்டத்திற்கு ஊக்குநர்கள் அணி மாநில தலைவர் திருமதி ஆர். சென்னம்மாள் அவர்கள் தலைமை வகித்தார். ஓட்சா கூட்டமைப்பின் நிறுவனர் எம். அமல்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழக அரசே சுகாதார ஊக்குநர்களின் உரிமைகளை பறிக்காதே என்று தங்கள் கோரிக்கையான தமிழக அரசு திடக்கழிவு மேலாண்மை பணிகளை ஊக்குநர்களிடமிருந்து பறித்து மக்கள் நல பணியாளர்களுக்கு வழங்கிய ஆணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். சுகாதார ஊக்குநர்களுக்கு தகுந்த ஊதியம் வழங்கிட வேண்டும். தனிநபர் இல்ல கழிவறை ஊக்கத்தொகையை நிலுவையின்றி வழங்கிட வேண்டும். பணி நிமித்தமாக பயன்படுத்தப்படும் மொபைல் ரீசார்ஜ் மற்றும் வாகன எரிபொருளுக்கு செலவிடப்படும் தொகையை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர் பேசினார். உடனடியாக ஊதிய உயர்வு வழங்க வேண்டும். மூன்றாவது கோரிக்கை, 2014ஆம் ஆண்டு முதல் கட்டப்பட்ட தனிநபர் இல்ல கழிப்பறை, அந்த கழிப்பறையில பாதி கழிப்பறை உடஞ்சோட போச்சு. அந்த தனிநபர் இல்ல கழிப்பறை ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை வைத்தார். இங்குள்ள எஸ்பிஎம் பிரிவினுடைய உதவி இயக்குனர் சொல்றாரு, அந்த கருத்துரை இங்கு வரவே இல்லை. பின்னர் மாவட்டங்களில் உள்ள மாவட்டங்களில் நம்முடைய பிளாக் கோஆர்டினேட்டரும் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டரும் எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க கேட்டா அதை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நாங்க கருத்துரிமை 2014ஆம் ஆண்டே அனுப்பிவிட்டோம் என்று சொன்னார். இங்கே கேட்டால் கருத்துரு வரவில்லை என்று சொன்னார்கள். ஒரு கருத்துருவை தயார் செய்வதற்கு ஜெராக்ஸ் எடுத்த செலவினம் மட்டுமே 4000 ரூபாய். அப்படித்தானே? 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு ஜெராக்ஸ் எடுத்து ஒரு கருத்துருவை தயார் செய்து அந்த புக்லெட்டை அனுப்பிவிட்டா 38 மாவட்டங்களில் 25 மாவட்டங்களுக்கு அந்த கழிப்பறை ஊக்கத்தொகை வரவில்லை. இன்று உங்களை தவிர இதை பற்றி அறியாத மக்களுக்காக நான் சொல்கிறேன். ஒரு கழிப்பறை கட்டி கொடுத்தால் 300 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். அந்த 300 ரூபாய் ஊக்கத்தொகையை 2017ஆம் ஆண்டு முதல் கருத்துரு அனுப்பப்பட்டது. சுமார் 5 மாவட்டங்கள் மட்டும்தான் அந்த கழிப்பறை ஊக்கத்தொகையை விடுவிக்க மனசு இல்லாம தற்போதுதான் அந்த கோப்பை தூசி கட்டி எடுத்துள்ளார். ஒரு நாளைக்கு 70,000 1 லட்சம் ரூபாய் அந்த பணம் உண்மையிலேயே எஸ்பிஎம் பிரிவுடைய கணக்கில் இருக்கிறதா இல்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அந்த தொகை எங்கே போச்சு அப்படிங்கிறதா கேள்வி. அந்த தொகையை எடுத்து ஈகாட் வண்டி வாங்கினீங்களா, டிராக்டர் வாங்கினீங்களா, அல்லது வேறு செலவினங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா? அந்த தொகையை பற்றி கேட்டால் உங்களிடம் ஏன் மௌனம் நிலவுகிறது? ஏன் அதை பற்றி பதில் சொல்ல மறுக்கிறீர்கள் என்று ஊரக வளர்ச்சி இயக்கத்தினுடைய எஸ்பிஎம் பிரிவை பார்த்து நான் 13 வருஷம் நமக்கு எந்த காசு இல்லை, ஓகே. ஆனால் அந்த தொகை எப்படி செலவிடப்படுகிறது? இந்த திட்டப் பணிகளுக்காக நாம் யூஸ் பண்ணும் இன்டர்நெட் வசதிக்காக, இணையதள வசதிக்காக அந்த மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணக்கூடிய தொகைக்கு பாதி தொகை போயிருக்கு. மீதமுள்ள தொகை வண்டி டூ வீலர் எடுத்து போகக்கூடிய வாகன எரிபொருளுக்கு போயிருக்கு. ஒரு டீ சாப்பிடுவோம், அப்போ நம்ம கையில் வந்து சேர்வது எதுவுமே. அதனாலதான் ஆணையர் அவர்களிடம் நாங்கள் வைத்த கோரிக்கை, எங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் தொகையும் வாகன எரிபொருள் செலவின தொகையும் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தோம். உடன் ஓட்சா மாநில தலைவர் கே. லட்சுமணன், ஓட்சா மாநில பொது செயலாளர் ஜி. கிரிஷா, ஓட்சா மாநில பொருளாளர் திருமதி ஆர். எஸ். சத்யா, ஊக்குநர்கள் அணி பொது செயலாளர் திருமதி கே. எஸ். லதா, ஊக்குநர்கள் அணி மாநில பொருளாளர் திருமதி எஸ். சபிதா உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக பனகல் மாளிகை ஊராட்சி அலுவலகத்தில் அலுவலர்களை சந்தித்து பேசிய பொழுது கோரிக்கைகள் பரிசீலனையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார்.